வணக்கம் சார். வணக்கம் சார். மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பு வந்து திரையுலகமே ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று வந்து அவர் மாரடைப்பில் இறந்திருக்காரு. திரை பிரபலங்கள் வந்து நிறைய பேர் போய் அவங்க அப்பா பாரதி ராஜா அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு 80 வயது மனிதர், அந்த 80 வயது மனிதரை தாண்டி திரையுலகத்தினுடைய பெரும் ஆளுமை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சாரசாரியாக இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் மீறி இன்றைக்கி தமிழ் சினிமாவை வந்து அதாவது வந்து இண்டோருக்குள்ளே இருந்த ஒரு தமிழ் சினிமாவை முதலாக வெளிப்புற படப்பிடிப்பு கொண்டு போய் ஒரு கிராமம் இப்படி தான் இருக்கும், ஒரு ஊர் இப்படி தான் இருக்கும், ஒரு கிராமத்தை அப்படி தான் இருப்பான். ஏன்னா அது வரைக்கும் பொக்கிஷம் மாதிரி உள்ளவே ஃப்ளோருக்குள்ளே இருந்த சினிமாவை வெளியே கொண்டு போய் முதல்ல காமிச்சது வந்து பாரதி ராஜா தான். அதன் பிறகு தான் தெரிய ஆரம்பிச்சு. அவரே சொல்லுவார், நான் வந்து ஒரு வர்ற பட்டிக்காட்டிலேருந்து வந்தவன், நான் ஒரு பட்டிக்காட்டான் அப்படின்னு சொன்னேன். நடிக்க வந்த ஒரு மனிதர் வந்து, அதான் சிவாஜி கூட கிண்டலுக்கு முதல் மரியாதை சமயத்தில் எடுக்கும்போது நான் எதுக்கு ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்டாரான். அப்படி இது பண்ணி நான் நடிக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு. ஏன் உங்கள் ஊரில் முகமகர் கண்ணாடியே இல்லையா அப்படின்னாரான். அப்படி அவள் ஓப்பனாக சொன்னது. அப்படி வந்த ஒரு திரை ஆளுமை, களிமண்ணை கூட நடிக்க வைக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய மகனை ஒரு டைரக்ஷன்லேயோ ஒரு நடிப்புலேயோ கொண்டு வந்து ஒரு உச்சத்தில் இல்லைனாலும் ஒரு சரிபாதியான 50-50 வாங்கல, அந்த அளவு கூட தன்னால் நிறுத்த முடியலன்ற வேதனை ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் வந்து மனோஜ் பாரதி அவருக்கு இந்த வயதா, சாகக்கூடிய வயதா இது அப்படின்ட்டு அது ஒரு பெரிய அதிர்ச்சி. அவர் வந்து கிட்டத்தட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருதய அறுவை சிகிச்சை செய்து வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்காருந்தே வந்து தகவல் யாருக்குமே தெரியல. ரொம்ப இதுவாக வச்சுருந்துக்கிறாங்க. அதெல்லாம் மீறி என்னங்க அது அப்படின்னு. இன்னொரு விஷயம், மனோஜ் வந்து அடிப்படையில் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர் வந்து, தங்கமான நபர் வந்து, ஒரு டவுன் டு எர்த் பழகக்கூடிய ஒரு நபர் வந்து, அதுவும் இன்னும் பெரிய விஷயமாயிடுச்சு. அந்த அன்பும் தான் இங்கே இருக்கிற ஆளுமையும் அந்த அன்பும் சேர்ந்து தான் இப்படி அந்த திரைப்பிரபலங்கள் வருஷ கட்டின்னு வந்தது. அதை தாண்டி பார்க்கவே முடியல. என்னென்னா ஒரு 48 வயசு, 2 பெண் பிள்ளைகள், ஒரு நடிகை, அவங்க நந்தனா நம்பி வந்து இன்றைக்கி ஒரு கேரளாவிலேருந்து வந்து அந்த ஒரு தேனி பொண்ணாகவே மாறினது ஒரு விஷயம். நீங்கள் என்ன தான் கோடி ரூபாய், லட்ச ரூபாய், எவ்வளோ காசு கொடுத்தாலும் வந்து ஒரு அப்பா, ஒரு கணவன் இவங்க திருப்பம் கிடைப்பாங்களா? இதுதான் பெரிய வேதனையான ஒரு விஷயம். பாரதி ராஜா அவர்கள் வந்து எந்த அளவுக்கு பெரிய டைரக்டர்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அது விஜய் அவர்கள் வந்து மனோஜ் பாரதி ராஜாவை போய் பார்த்த விதம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சோகத்தை உண்டுபடுத்தி இருக்குமோ. ஏன்னா அவர் பார்க்கும்போதே அவ்வளோ பாவமாக இருந்தது. அவர் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்களோ அப்படின்னு. ஒரு நல்ல நண்பர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு இயக்குனருடைய மகன், நடிகர் வீட்லேயோ எல்லா வாரிசுகள் தானே. எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ தான் எல்லாரும் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. நீங்கள் ஆரம்பகட்ட காலத்தில் சாலிகிராமத்துலேயும் KK நகர்லேயும் எல்லாம் ஒன்றா பார்த்தவங்க. இவர் மனோஜ்லாம் T நகரில் இருந்தவர், விஜய் சாலிகிராமத்தில் வளர்ந்தவர். இப்படி ஒவ்வொருத்தராக அதுக்கு எவ்வளோ தூரம் இருக்க போகுது. விஜய்க்கே பார்த்தீங்கன்னா அப்போ பள்ளி காலத்தில் அவர் கூட படித்தவர் ஒன்று இருக்கார் KK நகரில். இவர் வந்து சாலிகிராம கிரிக்கெட் டீம், அவங்க வந்து KK நகர் கிரிக்கெட் டீம். 2 இது ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ், கொஞ்சம் மேலே அவ்வளோதானே கண்டி. இன்றைக்கி ஒரு பெரிய ஆளுமை. அதை தாண்டி நிறைய பேட்டிகள்லாம் கூட மனோஜ் அப்புறம் பர்சனலாக என்கிட்ட வந்து விஜயோட வளர்ச்சியெல்லாம் பேசிக்கிறார். இன்னும் கூட நான் தொடர்பில் இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தாவேக்கானுடைய தலைவர் ஒரு பெரிய பூம் இதெல்லாம் வந்துடுச்சு. அவரோட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கத்து வீடு, அதை தாண்டி இந்த வயசா அப்படின்னு நம்ம கண்ணெதிர்க்கே பார்த்துக்கிட்டு இருந்தவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா வந்து ஒரு 4-5 விழாக்களில் விஜயை புகழ்ந்து பேசணும்னா என்னங்க இப்படி ஒரு சைலண்ட்டாக இருக்கிற ஒரு நபர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்படி பொறி கலங்குது அப்படின்னு. நான்லாம் வச்சு படம் பண்ணாத போயிட்டேனே, நான் படம் பண்ணுற காலத்தில் இவர் அப்படி வேற மாதிரி மாறிட்டாரு அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் பேசுனது. எந்த திரைக்கலைஞனாக இருந்தாலும் பாரதி ராஜா அதெல்லாம் வஞ்சகம் இல்லாமல் அவங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், பெரும்பாலும் நெகட்டிவ்லாம் சொல்ல மாட்டார், பாசிட்டிவாக பேசக்கூடியது. அதுன்னு மனோஜ் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறது. எனக்கு ரொம்ப விஜய் சாரை பிடிக்கும். விஜய் சாரத்தை தாண்டி அவர் பேச்சுக்காக விஜய் நண்பர்கள் தான் ஒன்றுக்குள்ள ஒன்று. வயசு வந்து ஒரு 4 வயசு 3 வயசு வித்தியாசம் இருக்கலாண்டி அந்த மேனரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி அந்த டயலாக் டெலிவரி நான் ரொம்ப ரசிப்பேன். நான் நடந்து வர தூரத்தில் இருக்கிற வீடு, அதுவும் விஜய்க்கே கூட அந்த ஆசை இருந்துக்கலாம். நாம் வந்து பாரதி ராஜா சார் இயக்கத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு, பண்ணியிருக்கலாமே. இன்றைக்கி திரையினுடைய மிகப்பெரிய திரை ஆளுமைகளாக இருக்கக்கூடிய கமலஹாசன், ரஜினிகாந்தையே கொண்டு வந்தவர். பரட்டையாகவும் சப்பானியாகவும் அவர் தானே கொண்டு வந்து நிறுத்தினார்.
அவ்வளோ பெரிய அழகன் அவர் சொல்லி சொல்லி ஒருத்தர் இது பண்ணுவார். எவ்வளோ பெரிய அழகன் வந்து கமலஹாசன் கோமணம் கட்டினோம், ஏன்னா கட்டின்னு வந்து நின்றுட்டான். இதை விட எனக்கு நாங்கள் வேணும் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னுடைய முதல் படம் அப்படியேப்பட்ட ஒரு செவத்த இது ஆயில வெத்தலை பாக்கு போட்டுன்னு வந்து சப்பானியா வந்து நில்லுனா நிற்க அப்படின்னு. ரஜினிகாந்துக்கும் பாரதிராஜா அவர்களுக்கும் சின்ன சின்ன முரண்பாடுகள் அரசியல் ரீதியாக இருந்தாங்க கூட ஒரு கட்டத்தில் வந்து பாரதிராஜாவுக்கு வந்து ஃபைனான்சியல் ரீதியாக ஒரு படம் எடுத்து ரொம்ப இதுவாயிடுறாரு, தொய்வாயிடுறாரு. ரஜினிக்கு அந்த விஷயம் தெரியுது, நான் கால் ஷீட் தரேன் சார்ன்றார். அப்படி ஒரு மகிழ்ச்சி, கேட்கல இவரே நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்ன. என்ன சம்பளம் ரஜினின்றார், விடுங்க நீங்கள் எனக்கு ஒரு 500 ரூபாய் தரணும், பாக்கி தரணும், அந்த 500 ரூபாயோட சேர்த்து நான் வாங்கிக்கிறேன் நான் அப்படி சம்பளம் பேசல. ஏன்னா அந்த சமயத்தில் பீக்கில் இருக்காப்புல ரஜினி வந்து. அந்த படம் தான் கொடி பறக்குது. ஏன்னா இவர் கூட மனோஜ் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், எந்திரன் படத்துக்கு டூப் போட்டு நடிச்சது. அதுக்கு நம்ம கத்திப்பாரா கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்துலாம் எடுத்த உடனே திருப்படா அப்படின்னு ஒரு டைலாக் பேசணுமா சார், எப்படி சொல்கிறதுன்னா கூல் அப்படின்ட்டு, இது வந்து படம் இது பேசு அப்படின்னா. அப்புறம் செட்டில் போய் வந்து ஐஸ்வர்யா இருந்தாங்க வந்து, இவங்க அப்பா பெரிய டைரக்டர், நான் ஐநோ அப்படின்னு எனக்கு 500 ரூபா பாக்கி தரணும் சார், இங்கேயும் வந்துமா சார், ஏன் சார் அப்படின்ட்டு அதை விடாமல் அந்த முரண்பாடுகள் இருந்தாலும் கொடி பறக்குது மாதிரியான ஒரு படத்துக்கு கால் ஷீட் கொடுத்து அதை பாரதிராஜா சொல்லியிருந்தார். அதை நான் பயன்படுத்திக்கல. ஒரு தங்க முட்டையிடம் வாத்து வந்து அது ஒன்று முட்டை போட்டு போச்சு, அந்த முட்டையை என்னால் சரியாக பயன்படுத்த தெரியல. ஒரு இருகின முகத்தோடு இருந்தது, ரூமுக்குள்ளே போய் பாரதிராஜா அவர்களுக்கு இந்த ஒரு ஆறுதல் சொன்னது, அதெல்லாம் அது 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 கடமை தான், செஞ்சு தான் ஆகணும், செஞ்சுருக்காரு. பாரதிராஜா சாரோட அசிஸ்டன்ஸ், இப்போ இருக்க அசிஸ்டன்ஸு, முன்னாடி இருந்த அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி டிவியில் வந்து காமிச்சாங்க சார். குறிப்பிட்டு சொல்லணும்னா சீமான் அவர்கள் வந்து நேற்றே வந்துட்டாரு, நியூஸ் தெரிஞ்ச உடனே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். பாரதிராஜா சார் மேலே எல்லாருக்கும் அளவு கடந்த அன்பு இருக்கிறதுக்கு இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாமா? என்ன அது ஒரு இது ஒன்று, தன்னுடைய உதவியாளர்களை கடைசி வரைக்கும் அந்த உதவியாளராக மட்டும் வச்சுருக்காம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிளம்பியா நீ படம் பண்ணு, நீ படம் பண்ணுறதுக்கான இது வந்துடுச்சு உனக்கு, நீ பண்ண தைரியமா. அவருக்கு வந்து சில வாய்ப்புகள்லாம் அசிஸ்டனுக்கு பண்ண முடியாதுல்ல, ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஒரு ரெண்டு படம் வச்சுங்கன்னா 3வது படம் வந்து சார் நீங்கள் தான் பண்ணி ஆகணும்னா என் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கிறான் கட்டிக்காரன், நீ போய் அவனை வச்சு பண்ணுங்க, சூப்பராக பண்ணிடுவான். மணிவண்ணனில் தொடங்கி நீங்கள் சொல்கிற மாதிரி சீமான், ஆர்கே செல்லுமணி, சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து அவ்வளோ பேர் வந்து எல்லாம் சீமான்லாம் அப்பான்னு தான் சொல்லுவார், பாரதிராஜா அப்பான்னு தான் சொல்லுவார். அப்படி வந்து சொன்ன மாதிரி அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லோரும், நேற்று மாநாடு ப்ரொடியூசரு சுரேஷ் காமாட்சிலாம் நேற்று அந்த சேத்துப்பட்டு மனோஜ் வீட்லேயே இருந்திருக்காரு. அம்மா கிரியேஷன் சிவா எல்லோரும் இந்த காணொலியில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. எல்லாம் என்னென்னா அந்த அன்பு தான் காரணம். ஒரு பிரச்சனைனா வந்து முதல்ல நிற்கிறது, இப்போ தான் ஒரு வயசு தளர்வாயிடுச்சு, வந்து ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிறது, இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு ஷார்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக. அதை வளர்த்துன்னு போகாதீங்க, நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறோம், கண்ணாடி வீட்டிலேருந்து கல் எறிய வேணாம், எச்ச துப்பாதீங்க, இது எவ்வளோ தான் நான் முடிச்சுட்டு போ, யாருக்கு சாதக பாதகமாக முடிச்சிடுங்க, அதை பெரிய விஷயமாகிங்க, மீடியாக்காரனுக்கு தீனி போடாதீங்க, விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், அந்த சொல்கிறதுக்கான ஒரு இது வேணும். அந்த இடத்துல இருந்தார் வந்து பாரதிராஜா. அதுதான் இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய மக்கள் வந்ததுக்கான காரணம். அவங்க அசிஸ்டண்ட்டு தவிர ஒரு இயக்குனர்கள் ஒட்டுமொத்தமாக வந்துட்டாங்க சார். அஜித் சாரும் மனோஜ் சாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்கேன் சார், அது நிஜமாவே அந்த மாதிரி தான் இருந்தாங்களா? உண்மை, நான் மனோஜ்கிட்ட நான் வந்து சொல்கிறது எப்படின்னா, அந்த 2002வது வருஷம் நான் கூட என் வீடியோவில் பேசியிருந்தேன். பல்லவன் படம் சமயத்தில் தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ். அதுக்கு முன்னாடி நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். தாஜ்மஹால் வந்து சமயத்தெல்லாம் பேட்டிலாம் எடுத்திருக்கேன். அந்த சமயத்தில் ரொம்ப க்ளோஸ். அப்போ வந்து அஜித் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவோம். அது உதாரணம் சொன்னோம்னா, பாரதிராஜா இயக்கத்தில் அவருடைய மகன் அறிமுகமாகிறாரு, ஏஆர் ரகுமான் இசை, தாஜ்மஹால்ன்ற படம். அந்த டிசைனே வந்து பிரமாதமான டிசைன். நீங்கள் அப்போது காலகட்டம் அந்த 90ஸ்லாம் அப்படி கொண்டு வைப்பேன். அதனால தான் அந்த 90s கிட்ஸுன்னு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இன்றைக்கி பார்த்துட்டு இதுவாகிறாங்க. அப்படி அந்த தினத்தந்தியில் அந்த விளம்பரம், அந்த டிசைன் இருக்குது பாருங்கள், ஒரு தாஜ்மஹால் பேக் ட்ராப்பில் ஒரு கோணி மாதிரி ஒரு சட்டை, அதுக்கு மேலே ஒரு கயிறு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரியாஸ்ன்னு ஒரு நார்த் இந்தியன் வந்து, என்ன இது இப்படியாப்பட்ட ஒரு போஸ்ட்னு அதுவே பெரிய எதிர்பார்ப்பு உண்டாச்சு. அதன் பிறகு வந்து பாட்டு ரகுமானுக்கு என்ன வருதுன்னா, ஒரு இளையராஜா ஒரு பாரதிராஜான்னு எப்படி பிரிக்க முடியாத ஒரு நட்போ அப்படி இருக்கிற இடத்துல நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரு, முன்னே வேறு லெவலில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஈச்சி எலுமிச்சி சாங்கு திருப்பாச்சேர்வாளர் அது வந்து பாடுறேன் அப்படின்னு மனோஜ் போய் சொன்னோன்னா, இல்லை இது உங்களுக்கு வராது, இதை பாடுங்க உங்களுக்குன்னு சொல்லி ரகுமான் தான் பாட வச்சு அந்த கேசட்டை சுட சுட எடுத்து போய் அஜித் கிட்ட தான் காமிச்சிருக்காரு. அஜித் சொன்னாராம் வந்து,
அப்படியே உங்களெல்லாம் வந்து தாமாளத்தட்டில் வச்சு வரவேற்றுருக்குறாங்க அப்படின்னு. ஏன் பிரதர் உங்களுக்கும் அந்த இது வரும், நீங்கள் ஏன் வந்து இதுவாக வரீங்க அப்படின்னு இதுவாக சும்மா கிண்டலுக்காக பேசி, உங்கள் அப்பா டைரக்ஷனில் ரகுமான் சார் இசையில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் நடிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கொடுப்புனை, அது எவ்வளோ பெரிய வழக்கு, நாங்கள் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னது. மேபி அது வந்து 99 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஒருவேளை இவங்க மீட் பண்ணது வந்து 98 இருக்கலாம். அது எதுக்கு சொல்கிறேன்னா, அதே 99 அஜித் நடித்த படங்கள் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தொடரும், ஆனந்த பூங்காற்றே, வாலி, அமர்கலம், உன்னை தேடி, அப்படியே வரிசையாக அது சூப்பர் டூப்பர் ஹிட் வந்து வாலியும் அமர்கலம். அப்புறம் ஸ்டாருக்கு வந்துட்டார். அப்போ 98 இந்த கான்வர்சேஷன் நடக்குது. மனோஜ் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்களும் வருவீங்க அப்படின்னு. அந்த நட்பு அது அதன் பிறகும் தொடர்ந்துக்கிட்டு இது வரைக்கும் தொடர்ந்துருக்குது. மேபி ஒரு ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு யூரோப்பில் இருக்காரு. இருந்திருந்தா கண்டிப்பாக விஜய் இந்த பக்கத்து வீட்டுக்காருன்னா அவர் அந்த பக்கத்து வீட்டுக்கார். பக்கத்து வீட்டுன்னு நல்லா குந்தூரத்தில் தான், எல்லாம் நீலங்கரையில் அந்த வரிசையில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்திருப்பார். தம்பி ராமையா ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது இந்த மாதிரி பெரிய ஆட்களுடைய பசங்க எல்லாருக்குமே ஒரு விதமான ப்ரெஷர் வந்து சின்ன வயசுலேருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மன அழுத்தம் தான் மனோஜ் அவர்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவே முழு காரணமாக என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது. நீங்கள் அப்படி இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு இயக்குனராக இருக்கிறன்னா, நான் வந்து அந்த துறையில் பெரிய இயக்குனராகவோ நடிகராகவோ ஆகணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதை தாண்டி நமக்கு என்ன வரும், நம்ம மக்கள் எதை ஏற்றுப்பாங்கன்னு வேறு துறைக்கு போய் ஷைன் ஆகணும்லாம் உண்டு. நீங்கள் ஜெய்சங்கர் எடுத்துங்களேன், மக்கள் கலைஞர் அவருக்கு பேர் வந்து. அன்றைக்கி பாருங்கள், அவருடைய வாரிசு யாராவது இருந்தாங்களான்னு. ஒருத்தர் கண்டாக்டரு, அவர் இன்னொருத்தர் வந்து வேற ஒரு துறையில் இருக்கார். வந்து அவர் இடையில ப்ரொடியூஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். வந்து இடையில கூட ஒரு படம் வந்தது. சினிமாவில் நடிகராக யாரும் வரல, அது மாதிரி வந்து. நீங்கள் இவர் சிவகுமாரை எடுத்துக்கிட்டால் கூட, சூர்யாவும் கார்த்தியும் வந்துட்டு கூட, சூர்யாவை கூட ஒரு முதல் படம் வசந்த் போய் கேட்கும்பொழுது பத்திரிகையாளர் நண்பர் மணிபாரதி, அதான் நாகை பண்ணி அவர் பேர், அவர் தான் போய் கேட்குறாராம். என்னையோ அதெல்லாம் நடிக்க தெரியாது, சரவணன் நடிக்க தெரியாது போயா அப்படின்னு அனுப்பிச்சி விட்றான். போய் வேறு யாருனா வச்சு படம் எடுங்க. நான் காலம் எப்படி கொண்டு வந்து நிற்கிது பாரு, எப்படி என்னை மாற்றிக்கிது பாருங்க. வந்து அது மாதிரி அது ஒரு காரணம் கிடையாது. ஆனால் அந்த அழுத்தம் இருந்திருக்கலாம். வந்து மனோஜுக்கு அந்த அழுத்தம் இருந்திருக்கலாம். என்னவா இருந்திருக்கலாம், போகிற இடம் இப்போ அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஒரு 8 வருஷம் நான் சும்மாவே இருந்துட்டேன். 8 வருஷம் எனக்கு என்னென்ன தெரியல, எங்கே போனாலும் வந்து ரிஜெக்டட்னு. இந்த தபால் போகிற இடத்துல முகவரி சரியில்லைன்னு திருப்பி அனுப்புகிற மாதிரி திரும்பி வருது. அது எங்கே தப்பு நடக்குதுன்னு என்னால் இது பண்ணவே முடியல. 8 வருஷம் அப்படி ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருந்தப்போ என்னை தாங்கி பிடித்து இன்னொரு தாயாக என்னை தேற்றி கொண்டு வந்தது என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகள் தான். அப்படின்ற இடத்துல நமக்கு எவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வார்த்தையில் சொல்லும்போது சாதாரணமாக இருக்கலாம், அந்த இடத்துல அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா மனோஜ் ஒன்றும் முயற்சி செய்யாமலும் இல்லை, அதுக்காக வந்து சோம்பேறியும் கிடையாது, இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. வந்து பம்பாய் படத்தில் அசிஸ்டண்டாக சேர்றாப்புல. அப்புறம் மணிரத்னம் என்ன சொல்கிறாரு, அப்பா டைரக்ஷனில் யாரையும் நடிக்க வச்சுருக்காருன்னு தாஜ்மஹாலில் நடிக்கிறாப்புல. அதன் பிறகு வந்து கடல் பூக்கள், அப்புறமா வந்து வருஷமெல்லாம் வசந்தம், இந்த மாதிரியான படங்கள்லாம் வருது. சரியாக இதுவாகலை. அல்லி அர்ஜுனான்னு ஒரு படம், பிரமாதமான படம். அந்த படம் ஏன் ஓடலன்னு தெரியல. சரண் பீக்கில் இருக்காப்புல. நான் அப்போ தான் வந்து ஜெமினியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஜெமினி சம்மந்தமான நியூஸ்லாம் கேட்கும்போது, பாலு சார் அல்லி அர்ஜுனா சம்மந்தமான நியூஸ் எங்கேயா ஏதாவது இடத்துல என்ன சார் அப்படின்னா, சார் எப்படி சார், இல்லை சார் பாரதிராஜா சார் மாதிரியான ஒரு ஆளுமையான ஒரு டைரக்டர், அவர் என்னை கூப்பிட்டு இந்த படம் பார்த்தேன், என் பிரமாதமாக இருந்தியா, மனோஜை வச்சு ஒரு படம் பண்ணியா அப்படின்பொழுது அந்த படத்தை நான் இட்டு கொடுத்தாகணும். அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரு அவருடைய மகனை வந்து என் கையில் கொடுத்து, அவர் வந்து நீ இட்டு கொடுக்கணும், வெற்றி கொடுக்கணும் நான் சொல்லலை, மனோஜை வச்சு நல்ல ஒரு படத்தை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தமே இட்டு கொடுன்னு அர்த்தம். அந்த ப்ரெஷரில் இருக்கிற ஜெமினி ஓடிடும். அது ஏபிஎம் ப்ரொடக்ஷன், விக்ரம், அது பக்கா கமர்ஷியல் படம். கிரண் ஒரு நடிகை இருக்காங்க, கிளாமருக்கு, அது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட் படம், ஒரு அரங்குக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மனோஜுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டோ ஒரு ஓப்பனிங்கே இல்லை. ஆனால் மீடியா நினச்சா கொஞ்சம் போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படங்கள் ஓடலை. வந்து இதெல்லாம் கூட ஒரு பெரிய அழுத்தம் வந்து மனோஜுக்கு இருந்திருக்கலாம். அதுக்காக முயற்சி செய்யாமல் இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு இப்போ கடைசி நேரத்தில் மார்கழி திங்கள்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தார். அப்பா வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. சுசீந்திரன் தான் ப்ரொடியூசரு. ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார், வந்து ஒரு சீன் எடுத்து முடிச்சுட்டு கட்டுன்னு சொல்லிட்ட பிறகு அப்படி மெதுவாக போய் கேரவனுக்குள்ளே உட்காந்துருக்கிறார். பாரதிராஜா சார் உட்காந்துட்டு இருக்கார். உட்காந்தோடனே அடுத்த சீன் எடுக்கிறதுக்கு அசிஸ்டண்ட் அனுப்பக்கூடாது. அப்பா தானே போய் டைரக்டராக போய் கூப்பிடும்போது
தலையை தொங்க போட்டு அழறாராம். என்ன பண்ண, உன் மேலே நம்பிக்கை வைக்காமல் போயிட்டேன்டா, இப்போ தான் நான் வருத்தப்படுறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நீங்கள் அது பெரும்பான்மையான அப்பாக்களுக்கு உண்டுங்க. அது வந்து ஏன்னா தன் துறை சார்ந்து வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு இது உண்டு. அது கடை வச்சிருந்தாலும் சரி, ஏதாவது இது பண்ணுவாங்க. வேற ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும், வேற ஒரு விஷயமா இருக்கட்டும், நாம் இதில் எல்லாத்தோடும் கஷ்டப்படுற தொழில் தான். இதில் நாம் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க இதில் வந்து கஷ்டப்படக்கூடாது. ஒரு டாக்டர் ஆகட்டும், ஒரு கலெக்டர் ஆகட்டும், வேற ஒரு இதில் போகட்டும், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகட்டும், இப்படி நினைக்கிறவங்க. அப்படி இவருடைய கணிப்பு இருக்குது. ஏன்னா அவர் நினைச்சிருந்தாருன்னா தன் மகனுக்காக ஒரு 10 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம். 10 படம் எடுத்து போய் யாருக்கு செலவு பண்ண போகிறோம் காசை, இருக்கிறது ஒத்த பொருளை தானே பண்ணியிருக்கலாம். வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா மனோஜுக்குள்ளே இருக்கிற அந்த இயக்குனர் அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஃப்ரேம் வைக்கிறதுல, ஒரு ஷார்ட்டை கம்போஸ் பண்ணதில், ஒரு டைலாக் டெலிவரி எப்படி வேலை வாங்கினதில்ல அப்படின்னு அங்கே தான் தெரிஞ்சு ஃபீல் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாப்பா அப்படின்னு கூட்டு போயிரு. இதுதான் வந்து அதனால் வந்து அவர் ஒரு திரை ஆளுமை, ஒரு பெரிய ஒரு ஆளுமையுடைய மகனாக இருந்தது. முழுக்க அவருக்கு அழுத்தம்ன்ற ஒரு விஷயம் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. சார், இப்போ இந்த வீடியோஸில் பார்க்கும்போதே பாரதி ராஜா அவர்கள் வந்து ரொம்ப தளர்ந்து போயிருந்தார். அவரால் சுத்தமாகவே நடக்க முடியல. சேரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுலாம் இருந்தாங்க. அவங்களுடைய 2 மகள்கள் அழுகும்போது தான் ஏதோ ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. உண்மையிலே அது ரொம்ப, அவர் சொன்ன மாதிரி ஒரு 80 வயசுக்கார் அவர் ஒரு பழைய பேட்டியில் சொல்லியிருப்பார். ஒரு கட்டத்தில் செயின் ஸ்மோக்கராக இருந்திருக்காரு. தொடர்ச்சியாக வந்து சிகரெட் பிடிச்சிருந்துக்கிறார் டென்ஷனில். அப்புறம் அவருடைய குடும்ப டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு, ரொம்ப டேஞ்சராக போயிட்டுருக்கு, சிகரெட்டை தொடவே கூடாது, நீங்கள் இவ்வளோ நாள் சிகரெட் பிடிச்சதே உங்கள் உடம்பு எப்படி தாங்கச்சின்னு தெரில அப்படின்னு சொல்லி சில டெஸ்ட்லாம் எடுத்து காமிச்ச பிறகு இவர் பயந்துருக்கிறாரு. இவ்வளோ அளவுக்கு பாதிப்பு இருக்குது, அந்த விரல் நுனியில் உங்கள் சிகரெட் வரவே கூடாது, தூக்கி போடுங்கன்னு. அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னென்னா, இவ்வளோ காலம் இந்த உடம்பு ஸ்ட்ரென்த்தாக தாங்கியிருந்ததுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் அம்மா போட்ட சாப்பாடு, ஒரு களியை அப்படி வச்சு அதில் ஒரு மட்டன் குழம்பு, குறும்பாட்டு குழம்பு, அதுவும் அந்த பக்கம் தேனி போடி கம்பு, இந்த பக்கம் வந்து என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலையோடைய மூலிகைகளை சாப்பிட்டு வளர்ந்த, அதையும் சொல்லுவார். இங்கே இருக்கிறதுலாம் ஆட்டுக்கறியான்னு அதை அப்படி போட்டு பிணைஞ்சு அடித்த அடி தான் இன்னைக்கு இந்த சென்னையில் வந்து பசியும் பட்னியுமா சிகரெட்டும் இதுவும் பிடிச்சி இந்த உடம்பு தாங்குதுன்னா அன்னைக்கு போட்ட அந்த சாதம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து, அப்படியேப்பட்ட ஒரு மனிதர் 80 வயதில் அப்படி நிலை குலைந்து போயிருக்காருன்னா அதுதான் மகன் மேல் உள்ள ஒரு பாசம் தான். ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார், மனோஜ் பிறந்த பிறகு தான் அவருடைய வாழ்வே வந்து பெரியதாகிடுச்சு. அதனால் அந்த மகன் அப்படின்ற ஒரு அதை தாண்டி ரொம்ப இதுவாக இருந்தது. அவர் வந்தது, அவர் உட்காந்துட்டு இருந்தது, ஒவ்வொருத்தராக போய் அந்த ஆறுதல் சொன்னப்போ அவரால் முடியாமல் இருந்தது. இதெல்லாம் மீறி அப்படியே வந்து காமிக்கும் போது 2 பெண் பிள்ளைகள். நீங்கள் என்ன தான் வந்து நான் திரும்ப சொல்கிறது, உங்களுக்கு வந்து என்ன தான் பெரிய வசதி, கோடிகள், இவ்வளோ மாளிகைகள் இருந்தாலும் ஒரு அப்பா, ஒரு கணவர் பக்கத்தில் இருக்கும்போது அதனுடைய வழியே வேறு, அதனுடைய இதுவே வேறு வந்து அது என்ன சொல்கிறதுனே என்னால் முடியவே இல்லை. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.